ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டது தையல் மிஷின் பற்றி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது நான் எங்கே வாங்கினேன், ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா தைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக ஓரம் அடிச்சிடலாங்க. நான் ஒன்றும் பெரிய டெய்லர்லாம் கிடையாது. எனக்கு ஓரம் அடிக்க தெரியும், ட்ரெஸ் ஏதாவது லூஸாக இருந்துச்சுன்னா பிடிக்க தெரியும், கிழிஞ்சிருச்சுன்னு தைக்க தெரியும், இவ்வளோதான் எனக்கு தெரியும். அது கூட இந்த மிஷினில் ரொம்ப ஈஸி. இந்தியாவிலேருந்து நம்ம அந்த பெடல் வச்ச மிஷினில் தைப்போம் இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டம். பட் இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி வாங்க மிஷினை பற்றி ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, அடுத்து இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பெட்டில் உட்காந்துட்டு ஒரு சின்ன டேபிள் மேலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பெடல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இதுதான் பெடல். இதுதான் இதில் நம்ம கால் வச்சு இது பண்ணால் போதும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். புதுசாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக. ஸோ இதில் வச்சு தான் நம்ம பெடல் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ளக் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்விட்ச் இருக்கும். இங்கே இது பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டிங்க அப்படின்னா இங்கே லைட் எரியும். ஸோ இந்த லைட் எரியுது இல்லையா, இதை வச்சு நீங்கள் எந்த நேரம் வேணாலும் தச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல நம்ம நூல் மாட்டுவோம் இல்லையா, பேசிக் எல்லாமே சேம் தான். இங்கே அந்த பாபியில் நூல் சுற்றிட்டு இங்கே மாற்றுவோம் இல்லையா, அது பேர் அதுதான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, பட் அதுதான். அதில் நூல் சுற்றிட்டு இங்கே வைக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு உள்ள இந்த இடத்துல இந்த நூல் சுற்றிட்டு இங்கே உள்ளே வைக்கிறோம் இல்லையா, இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே உங்களுக்கு இங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க. 1 இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 1 இங்கே 2க்கு போகும், 2 3 இப்படி சுற்றிட்டு இங்கே திரும்பி வரணும். 4 உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மேலே கீழே நம்ம நூலை கோப்போம். ஸோ இதுதான் இதோட சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் இதில். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 ஸ்டிச்சஸ் இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எம்ப்ராய்டரி வேணுமோ என்ன வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் பெருசாக ட்ரையல் பார்க்கல. ஏன்னா நான் மோஸ்ட்லி எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ளவுஸ் பிடிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா நான் வெயிட் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் எந்த ப்ளவுஸுமே பத்தலை. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொடுத்து தச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க என்னை. எவ்ரி டைம் மிஷின் பார்ப்பேன், ஆனால் வாங்க மாட்டேன். எனக்கு பயமாக இருக்கும், வாங்கிட்டு அது ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் இப்போ நான் பிடிச்சி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது. ஒரு பேசிக் குட்டி டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் சுமாரான கொஞ்சம் வெரைட்டி கம்மியான மிஷினை கூட வாங்கிக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நான் $130 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 129.99 வாங்கினேன். ஆஃபர்லாம் அப்போ எதுவுமே இல்லை. இது நீங்கள் வேணும்னா பார்த்தீங்க அது வாங்கிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர். இது என்ன நம்பர் அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை நான் சொல்லியே ஆகணும். மற்றபடி இதில் இது வரைக்கும் எந்த ஸ்ட்ரகுளும் நான் ஃபேஸ் பண்ணலை. மேபி ரெகுலராக யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய டைலர் நம்ம ஒரு 4-5 துணி தைக்கிறோம் டெய்லி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னமோ தெரியல. பட் இது வரைக்கும் டச் வுட் எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா தைக்காத ஒரே ஒரு புடவை அது மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற எல்லாத்தையுமே எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் தச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை தைக்கலாமா. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நூல்கண்டு இந்த மிஷினோட இருக்குள்ள திங்ஸ் எல்லாமே அதுவும் சேர்த்து வாங்கிட்டேன். இது ஒரு $20 வாங்கினேன். கொஞ்சம் நூல்கண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிசர் என்னோடது. இதில் 2 சிசர் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் இந்த கலர் நூல் பாபி நூல் போடுறது அது இருந்துச்சு. அப்புறம் கிளிப்பு, இந்த ஊசி எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டி ஆஃப் ஊசி இருக்குது. அதுக்கப்புறம் இது நிறைய இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, பட் இதெல்லாம் நான் பெருசாக அதிகமாக யூஸ் பண்ணலை. அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. தேவைப்படும் போது நம்ம யூடியூப்லேயோ இல்லை எதையோ போட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த குட்டி சிசர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம தைக்கலாம். கரெக்டாக இதில் ப்ளூ கலர் நூல் தான் இருக்குது. நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நூல் போட்டு தைக்கணும் அப்படின்னா யோசிக்கிறது இல்லை. ஏன்னா பிடிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ வாங்க இப்போ இதை எப்படி தச்சிடலாம் நம்ம. அதே மாதிரி நிறைய பேர் தையல் மிஷின் ரேட்டு எங்கே அதிகமாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சீரியஸ்லி எனக்கு அந்த டைமில் இது உடனே தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால நான் அமேசானில் வாங்கிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஹாபி லாபி அப்புறம் இன்னொரு கடை ஏதோ ஒன்று சொன்னாங்க, மைக்கேல்ஸ், இங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்விங் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த கடையில் ஒரு தடவை மிஷின் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஊருக்காரவங்க எல்லாருமே அந்த மாதிரி கடைகளில் தான் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிஷினோட லுக்கு இதெல்லாம் எனக்கு
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பெரிய டெய்லர் அப்படின்னு கிடையாது. ஸோ தெரிஞ்சதுனால இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இதான் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இது ஆல்ரெடி ஓரடிக்காமல் கட்டிட்டேன் இல்லையா, அந்த நூலெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மடித்து வச்சு தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி நல்லா வந்து மடிச்சுட்டு, எப்போவுமே தெரியும்ல 2 மடிப்பு மடிக்கணும். ஸோ மடிச்சுட்டு அப்படியே தைக்க வேண்டியதுதான். மிஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மிஷின் வேணும் அப்படின்றதுக்கு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க, துணி தப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். கீழே வந்துட்டு பெடலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பக்கம் தச்சு வந்துடும். ஓரம் கூட நம்ம பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்துட்டு லூஸாக இருக்கும்ல, அதை தைக்கிறதுக்கு தான் நமக்கு மெயினாக தேவை. ஸோ அதனால தான் மெயினாக நான் வந்துட்டு வாங்கினேன். இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வேலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பாவம் அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்பண்ட் திட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தப்போ. எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி அப்பப்போ நூல் வந்துச்சு அப்படின்னா ஊர்லனா இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கார்பெட் இல்லையா, ஸோ கீழே போட்டு வெட்ட முடியாது. உட்டன் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக போட்டு வெட்ட முடியும். இந்த கார்பெட்டில் அது ஒரு கஷ்டம். உங்களுக்கு உட்டன் ஃப்ளோர் எங்கே இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு போட்டுக்கலாம். அப்படியே வீட்டில் ப்ளவுஸை நறுக்கிட்டு இந்தியா ஒரு ஃப்ரெண்டு போனப்போ ப்ளவுஸ் வந்து கொடுத்து விட்டேன் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு இதை ஓரம் அடிக்கிறேன். மற்ற எல்லா சாரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரம் அடித்து வச்சுட்டேன். மட்டும்தான் ஓரம் அடிக்கல. ஸோ அவ்வளோதான், ஓரம் அடிச்சிட்டேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, இது நம்மளே பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. கீழே உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு ஐயோ கரெக்டாக போகலன்னு ஃபீல் ஆகுதோ, கீழே இருந்து காலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம கார் ஓட்டும் போது எப்படி பிரேக் அழுத்துறோம், பிரேக் விடுறோம், இதை அழுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி தான். லைட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா நின்றோம். அப்புறம் தச்சிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையில்லை. காலையில் தான் தைக்கணும், மதியம் தான் தைக்கணும், நைட்டு தான் தைக்கணும் அப்படின்னா இந்த லைட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு தைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட்டில் தைக்க தேவையில்லை. நைட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா லைட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மிஷின் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. இதை விட எனக்கு தெரியல, எனக்கு பார்க்க தெரியல. நான் சொல்ல போனால் இப்போ எனக்கு கிச்சன் பாத்திரம்லாம் கேட்டிங்க அப்படின்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து கதையாக சொல்லுவேன். ஆனால் எனக்கு இதுலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரில மிஷினில். பட் நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, அதனால் இதை நான் வாங்கினேன். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். கண்டிப்பாக லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு தையல் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்கிவிங் டே டைமில் நிறைய ஸ்விங் மிஷின் வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த டைமில் தேவைப்பட்டதுனால நான் அப்போ வாங்கிட்டேன். பட் யாருக்காவது இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல மிஷின் தான் இது, தாராளமாக வாங்கலாம். நான் கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் அவ்வளோ துணி தைச்சிருக்கேன், அவ்வளோ ப்ளவுஸு இப்போ போட்டிருக்கு, குர்த்தா முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பிடிச்சி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தாராளமாக நம்பி வாங்கலாம். இந்த வீடியோ ரியலி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் இருக்கும்.
தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனலுங்க. கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.